நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த 40 நாட்களாக தவக்காலம் என்ற அருள் நிறைந்த ஆன்மீக வாழ்விலே மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக மாறுவதற்காக நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்ள திருச்சபை நாட்களையும் இறை வார்த்தைகளின் வழியாக, அறிவுரைகளின் வழியாக, அன்பு உறவுகளின் வழியாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த நிறைவை நாம் இந்த நாளிலே புனித வாரத்திலே துவக்க இருக்கிறார். ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு மிகுந்த உற்சாகத்தையும் இன்னும் ஆத்மாந்தமான மகிழ்ச்சியையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரோடு இருப்போம் என்ற உத்தரவாதத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வின் துவக்கம் இது. ஆகவே தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். அதனால் நம் ஆண்டவர் பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றார். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் திருநகரான எருசலேமிற்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வார். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. இந்த குருத்தோலைகளை நம்முடைய அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு கைகளிலே தாங்கி இருக்கின்ற இவைகளை உமது ஆட்சியினாலே புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமிற்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாடுவார். மற்றவர்கள் பாடல் வரிகளின் அர்த்தங்களை கேட்டவர்களால் ஜெப உணர்வோடு இந்த திருப்பவனியிலே பங்கு பெறுவார். பவனியிலே செல்கின்ற பொழுது ஆண்டவருடைய நேரத்தை முன்வைத்து, ஆண்டவருடைய புனிதமான நேரத்தை முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம் என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்வார். அப்பொழுது நம்மிடம் இருக்கின்ற கசடுகளும் தேவையில்லாதவைகளும் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும். யூதாசை போல காட்டி கொடுப்பதோ, ராயப்பரை போல மறுதளிப்பதோ எந்த விதமான நமக்கு தெரிந்த உலகம் அதில் வாழும் குடிகள் யாவும் அவர் தம் உடைமையே கடவுள் மீது பூவுலகை நிலை நிறுத்தியவர் அவரே. ஆறுகளின் மீது அதை நிலை நாட்டியவர் அவரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கியார் பறித்து ஆண்டவரை எதிர்கொண்டவரே. ஆண்டவரது மலை மீது ஏறி செல்ல தகுந்தவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செய்திகள் தூய உள்ளத்தினும் பயனற்ற தன் மனதை செலுத்தாதவன்
ஆசி பெற்ற அரசே நீ, ஆண்டவர் துயரால் வருந்தினது. வானோர் அணிகள் அத்தனையும் வானகங்களிலே உம்மை புகழ, அனைவரும் மனிதராயனின் அரசனே, தாவீது புகழே புதல்வனே, ஆசி பெற்ற அரசே நீ, ஆண்டவர் துயரால் வருந்தினது. வானோர் அணிகள் அத்தனையும் வானகங்களிலே உம்மை புகழ, அனைவரும் மனிதரா. கலங்கியவர்கள் பிரிவிறக்கப்பட்டே, கொண்டவர் தன்னை சுத்த தண்ணீர் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் ஆண்டவரே உம்மை எதிர்பார்க்கும் இஸ்ரவேல் கணக்கறியாளவரே ஈஸ்வரத்து எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறீர்கள். மரணம் அவரது கருணையை கற்றுக்கொள்ளும். அவரது உயிர்ப்பில் பங்கேற்க என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து அவர் வழியாக